பிரைஸ் தி லார்ட். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். இரவிலே திருடன் வருகிறதுமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கோம். நான் சொல்கிற சத்தியம் இயேசுடைய வருகை குறித்து அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்கேன். மனந்திரும்புகள், நம்ம இதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்கிற பாருங்க. மேலும் சகோதரரே, நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுக்கமில்லாருக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவரை தேற்றுங்கள், பலவான்களை தாங்குங்கள், எல்லாவற்றையும் நீடி சாந்தமாயிருங்கள். ஆண்டவர் பாருங்க சொல்கிறார் பாருங்க, ஒழுக்கமில்லாருக்கு புத்தி சொல்ல சொல்கிறாரு, திடனற்றவரில் தேற்ற சொல்கிறாரு, பலன் இல்லாதவர்களுக்கு தாங்க சொல்கிறாரு, பலவீனமில் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கணும் அவங்கள தாங்க சொல்கிறாரு, எப்பொழுதும் உங்களை சந்தோஷமாக இருக்க சொல்கிறாரு, இடைவிடாமல் எப்போதும் ஜெபமான சொல்கிறாரு, எல்லாவற்றையும் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்கன்னு சொல்கிறாரு. அப்படி செய்வதே இயேசு கிறிஸ்துவின் சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்னன்னு எல்லாரும் தெரிந்து கொள்ளணும்னா இந்த அதிகாரத்தை அதிகமாக படிங்க. இதில் தேவனுடைய சித்தம் அதிகமாக வெளிப்படுது. ஆவியை அவிழ்த்து போடாருங்க, தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதுங்க, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்க, பொல்லாத தோன்ற எல்லாவற்றையும் விட்டு விடுங்க, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். உங்களை ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களை குற்றமக்காக காக்கிறது. இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவத்திலே நிறைய பேர் அவங்க ஒரு தப்பு செஞ்சுட்டு தன்னைத்தானே அது நியாயம் செய்து கொண்டுவாங்க. அதாவது பரிசுத்தத்துக்கு விரோதமாக நீங்கள் செய்கிற அத்தனை காரியமும் பாவம்தான். சினிமா பார்த்துட்டு இல்லை அதில் ஒன்றுமே இல்லை, அதை பார்க்குறது சும்மா டைம் பாஸ் தான் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே நீங்கள் ஏமாற்றிக்கலாம். பட் அதில் பரிசுத்தமான வார்த்தையும் பரிசுத்தமான சிந்தனையும் எதுவும் கிடையாது. தேவனுக்கு விரோதமான காரியங்கள் தான் அதில் இருக்குது. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏன்னா ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம செய்யும்போது யோசித்து நிதானமாக முடிவெடுக்க வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் சரி, அது தேவனுக்கு பிரியமா நலமானதை பிடித்து கொள்ளுங்கன்னு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். நலமானதை பிடித்து கொள்வதுன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் சினிமாவுக்கு போகிறீங்க, அந்த சினிமாவில் நல்ல விஷயங்கள் இருக்கான்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அது தேவனுக்கு ஏற்றதாக இருக்கா? பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாவும் எனக்கு தகுதியாகிறது, லாபமானதை அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டுட்டு வந்தேன். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. இன்றைக்கி இருக்க கிறிஸ்து வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. கேட்குற சத்தியத்தையும் கேட்குற வசனத்தையும் குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. கடைசி காலத்து அந்தி கிறிஸ்து அநேக பேர் எழுந்திருக்காங்க. எது உண்மையான வார்த்தை, எது பொய்யான வார்த்தை நீங்கள் தான் சரியான முறையில் கண்டுபிடிச்சி ஞானத்தையும் புத்தியும் நன்மை தீமை அறிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள்.